நீ இப்படி பேசுறப்பவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இவன் நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான்ல, அவனையும் அர்ஜுனையும் பார்க்காம என்கிட்ட பதில் சொல்லு. ராஜேஷ் நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அதுக்கு என்ன இப்போ? நேத்து இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மது, நான் இவனை அங்க பார்த்தேன். நீயும் வித்யாவும் வார்ட்ல இல்லாத நேரமா பார்த்து நீ நம்பிக்கிட்டு இருக்கிய நல்ல ஃப்ரெண்டுன்னு. இவனை வந்து பார்த்துட்டு தான் போனான். நேத்து உனக்கு இவன் லெட்டர் தரல, எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு என்கிட்ட வேணா போய் சொல்லலாம். ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும்ல அதுதான் உண்மைன்னு. அப்படிங்கிறப்போ இவன் வந்து பார்த்துட்டு போன விஷயத்த அர்ஜுன் உன்கிட்ட சொன்னானா? என்ன இப்படி சொல்றாங்க? இந்த விஷயத்த அர்ஜுன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. என்னை இவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கவே இல்லை மது. டேய் மேடம், என்னடா போய் சொல்றாங்க? நேத்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா? இல்லையேண்ணா, நான் வரவே இல்லையே. டேய், நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள இருக்கீங்களேன்னு நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வைங்க, உங்க 2 பேர் கண்ணத்தையும் பேத்திருப்பேன். மது, இந்த 2 ஃப்ராடு பசங்களும் உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க நல்லவங்கன்னு தயவு பண்ணி நீ நம்பிடாத. மேடம், ஒரு பேரண்டா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த ராஸ்கலை ஸ்கூல்ல விடாதீங்க. இவன் கெட்டது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பசங்களையும் கெடுத்துருவான். இப்ப நீங்க சொல்லல அப்படினாலும் இவரை நான் கண்டிக்க தான் செஞ்சிருப்பேன். தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன் மேடம். உனக்கு இங்க என்ன வேலை? இங்க இருக்கிற பசங்க கிட்ட எதுக்கு பழக்க வச்சிட்டு இருக்க? முதல்ல எதுக்கு வர நீ? என் தங்கச்சி வித்யாவை டிராப் பண்றதுக்காக வந்த மேடம். அப்படியே உன் தங்கச்சியை டிராப் பண்ண வந்தாலும் கேட்டுக்கு வெளியிலேயே விட்டுட்டு அப்படியே போயிடணும். உள்ள வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இன்னொரு முறை நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். பாத்துக்க. சரிங்க மேடம், இனிமே வரமாட்டேன். நீ கிளம்பு. ஏன் மேடம், இப்ப எந்த எவிடன்ஸும் இல்லாம இந்த பையன் உங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னா எப்படி? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்குள்ள பிரச்சனை நடந்திருந்தா அது என் கவனத்துக்கு வந்திருக்கும். ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு தீர விசாரிக்காம இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்த உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்க முடியாம போயிடுச்சேன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மேடம். நான் வரேன். இனிமேல் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன். போங்க, கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம். என்ன செவந்தி சொல்றீங்க? அர்ஜுன் அந்த ராஜேஷோட சிரிச்சு பேசிட்டு இருந்தானா? ஆமா சிந்து, அதே ராஜேஷ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அர்ஜுனை பார்க்க போனப்போ என் மேல தெரியாம வந்து மோதினான். எது கேட்டாலும் சமாளிச்சு பதில் சொன்னானுங்க. இவனுங்க ஏதோ ஃப்ராடு தனம் பண்றானுங்கன்னு பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போய் சொன்னா அவங்க மிரட்டி கேக்குறதுல எல்லாம் உண்மையா சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட கூட்டிட்டு போனேன். ஆனா அவனுங்க அப்படி ஒரு அடிதடி சண்டையே நாங்க போட்டுக்கலன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டானுங்க. அர்ஜுனும் அந்த பையனும் ஏதோ செம்மையா கேம் ஆடி இவளை வெறுப்பேத்தி அனுப்பியிருக்கானுங்க போல இருக்கே. கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பையன் ராஜேஷோட அர்ஜுன் சண்டை போட்டத நம்ம மது நேர்ல பாத்துருக்கு. அத கூட்டிட்டு போய் பிரின்சிபல் கிட்ட சொல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? அவ வந்து அடிச்ச பல்ட்டி தான் மாமா, பெரிய பல்ட்டியே. அப்படி என்னடி பல்ட்டி அடிச்சா அவ? ராஜேஷ் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்த விஷயத்த பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லுன்னு சொன்னதுக்கு அவ அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. நீங்க திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு இப்படி பொய் சொல்ல சொன்னா என்னால எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டா. பிரின்சிபல் கிட்ட அவங்கள மாதிரி இவ்வளவு மாத்தி சொன்னதும் எனக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? உன் மேல எப்பவும் மாறாத வெறுப்புல இருக்கிற மாதிரி தான் நான் அவளை டியூன் பண்ணி வச்சிருக்கேன்லடி. அப்புறம் எந்த நம்பிக்கையில உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்ச? அர்ஜுன் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துல உன்னை அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் முதல்ல மது அதை தாண்டி பண்ணுவான்.
இன்னைக்கு ஸ்கூல்லயும் அப்படித்தான் உன்னை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. இன்னும் போக போக உனக்கு நிறைய இருக்கு, வெயிட் பண்ணு. இந்த விஷயத்துல மது கூட போய் சொல்லிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏமா எதுக்காகம்மா அந்த புள்ள இந்த விஷயத்தை அப்படி மாத்தி சொல்லுச்சு? புரியலையே. அவனுங்க 2 பேரையும் காப்பாத்ததான் அப்படி சொல்லியிருக்கா மாமா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு செவந்தி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலனா அது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிரும். அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் பிரின்சிபல் கிட்டயே நான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனேன். ஆனா அவங்க பேத்தி அதை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாமலே பண்ணிட்டா. அவ ஸ்கூல் முடிச்சிட்டு வரட்டும் செவந்தி, விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏம்மா ஸ்கூல்ல அப்படி நடந்த விஷயத்த நடக்கலன்னு பொய் சொன்ன புள்ள வீட்டுக்கு வந்து நம்ம கேட்டா மட்டும் ஆமா நான் பொய் சொன்னேன்னு ஒத்துக்கவா போகுது? மாமா, அவ எப்படி சொல்லாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். அது ஸ்கூலுங்கிறதுனாலதான் நான் அமைதியா வந்துட்டேன். அவ வரட்டும், வந்து பொய் சொன்னதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. இந்த செவ்வந்தியோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு செம்ம விஷயம் மாட்டிருக்கு. இதை நாம விட்டுறக்கூடாது. ஏ மது, என்ன வந்தது ரூம் பக்கம் போற? இங்க வா. என்ன எதுக்கடி ஸ்கூல்ல அப்படி சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்ச அப்படி கண்ணத்துலயும் அரைஞ்சிருவான் பாத்துக்கோ. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நடந்த விஷயத்த நடக்கவே இல்லைன்னு பிரின்சிபல் கிட்ட மாத்தி சொல்லுவ? ஏண்டி அப்படி சொன்ன? மது, அம்மா உன்கிட்ட தானே கேக்குறாங்க, பதில் சொல்லு. ஏய், இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையாடி? மது இப்படியே எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன்னாக்கா மதுகிட்ட எதுவுமே வாங்க முடியாதுன்னு சொல்லி விட்டுருவோன்னு நினைக்காத. இத பாரு, உன் விஷயத்துல எப்பவும் தாத்தா ரொம்ப தன்மையோட நடந்துகிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு நீ ஸ்கூல்ல நடந்துகிட்ட முறையை கேள்விப்பட்டு தாத்தாவே உன் மேல ரொம்ப கோவமா இருக்க. ஆமா, எதுக்கு நீ போய் சொன்ன? நான் ஏன் போய் சொன்னேன்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல தாத்தா. எதுக்கு இவங்க ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட ராஜேஷ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அத முதல்ல சொல்ல சொல்லுங்க. அக்கா, இது பாயிண்ட். மது கேக்குறான்ல,